Hello friends, welcome to Karikanchi. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பால்பன். இந்த பால்பன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சவுத் சைடில் இருக்க ஊரில் முக்காவாசி டீ கடையில் கிடைக்கும். அவ்வளோ ஃபேமஸான இந்த பால்பன் ரெசிப்பியை எப்படி வீட்டில் செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது பால்பன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பால்பன் செய்கிறதுக்கு ஒரு 1/2 கப் தயிர் எடுத்துக்கலாம். அது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா, அதாவது பேக்கிங் சோடா, 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துடலாம். 1 சிட்டிகளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிடலாம். இப்போ மாவு கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். உங்ககிட்ட நெய் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயிலே சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ மாவு ஊறுறங்காட்டியும் நம்ம அதுக்கு தேவையான பாகு செஞ்சிடலாம். 3/4 கப் சுகர் எடுத்துக்கிட்டேன். 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாகுக்கு பதம்லாம் பார்க்க தேவையில்ல, லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதும். ஸோ இது கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பாகு வந்து பிசு பிசுன்னு இருக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த பாகு கூட ஒரு 2 சொட்டு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். நம்ம பாகுல 2 டிராப்ஸ் எலுமிச்சை சாறு சேர்க்கறதுனால பாகு வந்து கட்டியாகாது, அதுக்காக தான் சேர்க்கிறோம். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி சாஃப்டா இருக்கு. வாங்க இப்போ எண்ணெயில போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. பாருங்க நல்லா உப்பி வருது. இப்போ பன்னு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க பால் பண்ணை ஜீரால சேர்த்துடலாம். ஜீரா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஜீராலே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நமக்கு சூப்பரா பால்பன் ரெடி ஆயிடுச்சு. For watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.